இப்ப புதுசா தமிழ் சார்ந்த சில விஷயங்களை கையில் எடுக்கிறார். தமிழ் அரசியல் சார்ந்த சில விஷயங்களை கையில் எடுக்கிறார். ஈழத்தமிழர்கள் பத்தி பேசுறாரு, தலைவர் பத்தி அவரு பேசுறாரு, மீனவ பிரச்சனையை பத்தி பேசுறாரு. இந்த இஷ்யூஸ்லாம் அவரு பேசுறாரு. இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. என்டிகே கிட்டையும் நிறைய ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் இருக்கு. என்டிகேவோட ஓட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான். விஜய்க்கு அதனால அது வசதியான ஒரு இடம். அந்த ஓட்ஸ் அவரு குறி வைக்கக்கூடிய வேலையை பண்றாரு. ஸோ இது ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு விஷயம் தான். ஆனா நம்ம டார்கெட் பண்ணக்கூடிய ஓட்டு அங்க 8% இருக்கு. அதை எதுக்கு சும்மா விடுவானே? அதையும் லைட்டா ஆன்டி டிஎம்கே ஓட்டு வந்து 8% அங்க இருக்கு, உள்ள இருக்கு. அது நம்ம மார்க்கெட், அது ஏன் ஓட்டு அது. ஸோ அதை நான், அதாவது எனக்கு வர வாய்ப்பு இருக்க ஓட்டு அது. ஸோ அதை நம்ம குறி வச்சு சில விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறாரு. ஒரே கல்லுல 3 மாங்காய் அடிக்கிற மாதிரி ஒரே வேலை வச்சு 3 மாங்காயை அடிக்க பாக்குறாரா? அந்த வேல் மேட்டரை பொறுத்தளவுல என்டிகே கையில் எடுத்ததுக்கு அப்புறம் பிஜேபி அதை கையில் எடுக்கிறாங்க. ஐயா ஸ்டாலினும் கையில் எடுத்தாரு. ஆமா, அதுக்கப்புறம் இப்ப விஜயும் அதை கையில் எடுக்கிறார். ஸோ அது ஒரு கல்ச்சரல் ஐடென்டிட்டி மாதிரி மாறுது. மக்கள் மத்தியில் அது எடுபடுது அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ கையில் எடுக்கிறாங்க. நம்ம காளியம்மாளுக்கு டிவிக்கு நல்ல லீடர் கிடையாது. ஏன்னா காளியம்மாள் ஒரு லீடர். ஏன் அப்படி சொல்றீங்க? அதான் இப்ப சொன்னேன், காளியம்மாள் அவர்கள் ஒரு லீடர். டிவிக்கு அப்ப ஒரு பார்ட்டியா இருக்கும். ஒரு ஒழுங்கான பார்ட்டியில தான் ஒரு லீடருக்கான தேவை இருக்கும். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் உரையாடலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அன்பு அண்ணன் திரு கேப்ரியல் அவர்கள். வாருங்கள், அவருடன் பேசலாம். அண்ணே வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் தன்னுடைய 2வது சுற்றுப்பயணத்தை இன்றைக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்துல தொடங்கி இருக்கிறாரு. நாகப்பட்டினம் மாவட்டம் வாஞ்சூர்ல பேசி இருக்கிறாரு. அவருடைய இன்றைய பேச்சுல நான் முக்கியமா கவனிச்சது, இது நாள் வரைக்கும் திமுகவை மட்டுமே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தவர் மறைமுகமா அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் அட்டாக் பண்ண தொடங்கி இருக்கிறதா தோணுது. அது மட்டும் இல்லாம தமிழ் தேசிய அரசியலையும் கையில எடுக்கிறதா தோணுது. ஏன்னா போற போக்குல சும்மா ஒன்லைன்ல ஈழத்தமிழர்களை பத்தி பேசுறாரு, தேசிய தலைவரை பத்தியும் பேசுறாரு, கூட்டம் முடிஞ்ச உடனே கையில வேலை வாங்குறாரு. இதையெல்லாம் தவிர்த்து இன்னொரு அரசல் புரசலான செய்தியும் வந்திருக்கு. அதை பத்தி நாம பின்னாடி பார்க்கலாம். முதல் கட்டமா இதை எப்படி பாக்குறீங்க? சீமானோட அரசியலை கையில எடுக்கிறாரா விஜய்? அதான் முதல்ல மகிழ்நன் இப்ப ஒரு 2-3 டேஸ் தான் நம்ம தமிழ் தடம்ல அனௌன்ஸ்மெண்ட் போட்டுட்டு இருக்கோம். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டை முன் வைக்கிறோம். நம்ம ரிசல்ட்டையும் பாக்குறோம். அனௌன்ஸ் பண்ணா ஆடியன்ஸ் ரெஸ்பாண்ட் பண்றாங்க, நம்மளோட ரிக்வஸ்ட்டை ஏற்று சப்ஸ்கிரைபும் பண்றாங்க. ஸோ அந்த வகையில நெட்ரிக்கன் சேனலுக்கும் பண்ணிடலாமே. கண்டிப்பா எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படின்றத ரொம்ப நன்றின்னு. ஸோ எல்லாம் ஆடியன்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நெட்ரிக்கன்னையும். அதே மாதிரி இன்னொன்னு என்ன, ஹைப் பண்ணிருங்க. ஆமா, ஹைப் பண்ணிருங்க. ரைட். ஸோ அதான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் மாநாடு ஃபர்ஸ்ட் 2 மாநாடு நடத்துறாரு. அதுக்கப்புறம் போன வாரம் வந்து பிரச்சாரம் பண்றாரு. இப்ப 2வது பிரச்சார பயணமும் அவரு பண்ணியிருக்காரு. 4 ஈவெண்ட்லயுமே அவரு செய்த ஒரு விஷயம் என்னன்னா, திமுக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு புள்ளியில கரெக்டா இருக்காரு. எல்லா ஈவெண்ட்லயுமே திமுகவை கடுமையா அப்போஸ் பண்றாரு. இப்ப புதுசா தமிழ் சார்ந்த சில விஷயங்களை கையில் எடுக்கிறார். தமிழ் அரசியல் சார்ந்த சில விஷயங்களை கையில் எடுக்கிறார். ஈழத்தமிழர்கள் பத்தி பேசுறாரு, தலைவர் பத்தி அவரு பேசுறாரு, மீனவ பிரச்சனையை பத்தி பேசுறாரு. இந்த இஷ்யூஸ்லாம் அவரு பேசுறாரு. இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இப்ப விஜய் அவர்களோட ஒவ்வொரு பொலிட்டிக்கல் ஆக்ஷனுக்கு பின்னாடியும், அவரு பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஸ்ட்ராட்டஜி இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவரு தலைவர்களை பொறுத்தளவுல மக்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டா ஸ்பான்டேனியஸா பேசுவாங்க. எனக்கு அதுல ஸ்ட்ராட்டஜி ஓட்டா மாறுமா, இப்படி இந்த ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கிடையாது. ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நான் பேசுவேன்ற மாதிரி இருப்பாங்க. ஆனா விஜய் ரொம்ப கான்சியஸா, ரொம்ப கேர்ஃபுல்லா, பின்னாடி ஒரு டீம் இருக்காங்க, இதை நம்ம பேசுறோம்னா எதை டார்கெட் பண்ணி பேசுறோம், அது நமக்கு எப்படி பலன் தரும், அதெல்லாம் பிளான் பண்ணி தான் அவங்க பேசுறாங்க. ஸோ இப்ப ஸ்பெசிபிக்கா இந்த இஷ்யூல அவங்க கையில் எடுக்கிறாங்கன்னா அது காரணம் அவங்க என்டிகேவோட ஓட்ஸையும் அவங்க குறி வைக்கிறாங்க. இப்ப விஜயோட அரசியல் என்ன, ஆன்டி டிஎம்கே தான் அவரோட மெயினான பொலிட்டிக்ஸ். அது போக லைட்டா பிஜேபி டச் பண்ணிடுவாரு. ஏன்னா பிஜேபியை டச் பண்ணாம டிஎம்கே அடிச்சீங்கன்னா உங்களை பிஜேபியோட சேர்த்து விட்டுருவாங்க. அதனால லைட்டா பிஜேபி அவர் டச் பண்ணிப்பார். ஆனா அவரோட கோர் பொலிட்டிக்ஸ் வந்து ஆன்டி டிஎம்கே. இப்ப ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் யார்கிட்டலாம் இருக்கு? ஏடிஎம்கே கிட்ட இருக்கு, என்டிகே கிட்ட இருக்கு, அதே மாதிரி பிஜேபி கிட்டையும் இருக்கு. ஸோ அப்ப ஆன்டி டிஎம்கே அரசியல் பேசினாலே இந்த 3 கட்சிகளோட ஓட்ஸை நீங்க ஓரளவுக்கு இருக்கலாம். கண்டிப்பா.
ஆனா இன்னும் பெட்டரா இருக்கணும்னா நீங்க என்டிகேவோட பாலிடிக்ஸையும் சேர்த்து பேசுங்க. ஆன்டி டிஎம்கேவும் பேசுறீங்க, அது போக தலைவரை நீங்க கையில் எடுத்துக்கலாம், ஈழ பிரச்சனையை கையில் எடுத்துக்கலாம், இதெல்லாம் எடுக்கும்போது காவிரி பிரச்சனையை கையில் எடுக்கலாம், இதெல்லாம் எடுக்கும்போது என்டிகே ஓட்டர்ஸ் இன்னும் பெட்டரா நீங்க அட்ராக்ட் பண்ணலாம். இததான் மாநாட்டுல பண்ணாரு, 2வது மதுரை மாநாட்டுல. ஆமா, அதிமுகவோட ஓட்ஸ் டார்கெட் பண்றாரு, திமுக எதிர்ப்பு அரசியல பேசுறாரு, அதோட சேர்த்து எம்ஜிஆரை கையில் எடுக்கிறாரு, ஜெயலலிதா அவர்களை கையில் எடுக்கிறாரு, அண்ணாவை கையில் எடுக்கிறாரு. இதெல்லாம் எடுக்கும்போது இன்னும் ஈஸியா ஏடிஎம்கே ஓட்ஸ் நீங்க உள்ள கொண்டு வந்துடலாம். அந்த ஃபார்முலாவை இங்க அப்ளை பண்றாரு. என்டிகே கிட்டையும் நிறைய ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் இருக்கு. என்டிகேவோட ஓட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான். விஜய்க்கு அதனால அது வசதியான ஒரு இடம். அந்த ஓட்ஸ் அவரு குறி வைக்கக்கூடிய வேலையை பண்றாரு. சோ இது ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு விஷயம் தான். ஆனா பிளான் பண்ணி பண்றாங்க. ஆனா மேலோட்டமா தானே பேசியிருக்கிறாரு. சும்மா ஒரே ஒரு வரியில நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளான ஈழத் தமிழர்களும் அங்க நிறைய கஷ்டத்துல இருக்கிறாங்க, அங்க அவங்கள தாய் உள்ளத்தோட அன்பா கவனிச்சுக்கிட்ட தலைவனை இழந்து நிக்கிறாங்க, அவங்களோட கனவுக்கும் அவங்களுக்கும் நாம துணையா நிக்கணும், இவ்வளவுதான் அவர் பேசினது. இது மட்டுமே நாம் தமிழர் கட்சியோட வாக்குகளை தன்னுடைய பக்கம் ஈர்ப்பதற்கு போதும் அப்படின்னு நினைக்கிறாரா? இப்ப அவரால என்ன செய்ய முடியுமோ அததான் அவரால செய்ய முடியும் இல்லையா? இப்ப அவர்னால மேலோட்டமா தான் பேச முடியும். அவரு பொலிட்டிஷியன் கிடையாது, ரொம்ப டீப்பா எதையுமே இது வரைக்கும் பேசல. சோ அந்த வகையில ஈழ பிரச்சனையை பத்தியோ காவிரி பிரச்சனையை பத்தியோ மீனவர்களோட பிரச்சனையை பத்தியோ டீப்பா அவர்னால பேச முடியாது. பட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா இதுதான், நம்ம என்டிகே ஓட்ஸையும் டார்கெட் பண்ணணும். என்டிகே கிட்ட யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அது போக ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸும் இருக்காங்க. விஜயோட கோர் பொலிட்டிக்ஸும் அதே தான், ஆன்டி டிஎம்கே தான். ஸோ லைட்டா ஆன்டி டிஎம்கேவோட வேற சில விஷயங்களை சேர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க என்டிகே ஓட்ஸ் ஓரளவுக்கு குறி வைக்கலாம். நான் என்டிகே ஓட்ஸ்லாம் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்லல, இவங்க குறி வைக்கிறாங்க, மேபி கொஞ்சம் வரலாம், வராமலும் போகலாம். பட் இவங்களோட எய்ம் அதுவா இருக்கு. இப்ப விஜய் அவர்களால ஆழமான அரசியல் பேச முடியும்னா அவர் கண்டிப்பா அதையும் பேசியிருப்பார். பட் விஜய்க்கு ஆழமான அரசியல் பேச முடியாது. இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம், 2 மாநாடு 2 ரோட் ஷோ பார்த்துட்டோம். இந்த நிகழ்வுகள்ல அவர் பேசும்போது ஆழமான அரசியல் அவர் எங்கேயுமே பேசல. சோ அவர்னால இவ்வளவுதான் பேச முடியும். வரிசையா ஒவ்வொரு இஷ்யூவா அவரு அடிக்கிட்டு தான் போறாரு. நீட்டுன்றாரு, கச்சத்தீவுன்றாரு, இப்ப பார்த்தோம்னா ஈழ பிரச்சனை, தலைவர்ன்றாரு, அப்புறம் மீனவர்களோட பிரச்சனை. இவ்வளவுதான் அவரால் பேச முடியும். டீப்பா பேசுற அளவுக்கு இன்னும் அவருக்கு பொலிட்டிக்கல் டெப்த் இன்னும் வரல. 2வது அவரை பேச விடுவாங்களான்னு தெரியல. பேச விட்டாலும் விடாட்டினாலும் அவருக்கு இவ்வளவுதான் முடியும். சோ அவருக்கு முடிஞ்சதை பண்றாரு. சோ ஒரு ஸ்ட்ராட்டஜி கையில் எடுக்கிறாங்க. நம்மளோட அரசியல் ஆன்டி டிஎம்கே, இந்த அரசியலை வைத்து நம்ம பிஜேபி அதிமுக என்டிகே ஓட்ஸ்லாம் நம்ம அட்ராக்ட் பண்ணலான்ற இடத்துக்கு வராங்க. சோ அதை குறி வச்சு விஜயால என்ன செய்ய முடியுமோ அதை அவர் செய்யறாரு. நான் இப்படி புரிஞ்சுக்கிறேனே, இத்தனை நாட்களாக அதிமுக பலவீனமா இருக்கு, அதிமுகவோட தலைமை பலவீனமா இருக்கு அப்படின்னு காட்டி அதிமுகவோட வாக்குகளை தன் பக்கம் ஈர்க்க பார்த்தாரு. இப்ப அதே ஸ்ட்ராட்டஜிய நாம் தமிழர் கட்சிக்கும் அப்ளை பண்ண பாக்குறாரா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்னு சொல்லலாம். இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா திமுக வாக்குகளோட திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிகம். கண்டிப்பா தமிழ்நாட்டுல திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிகம். ஆனா திமுகவுக்கு இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் உடஞ்சு போயிருக்கு. ஒரு சைட்ல அதிமுக கணிசமான வாக்குகளை வச்சிருக்காங்க, இன்னொரு சைட்ல என்டிகே, பிஜேபி, அப்புறம் டிவிகேவுக்கும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் போகுது. ஸோ திமுக எதிர்ப்பு வாக்குகள் 4ஆ உடையுது. அதுதான் இன்னைக்கு திமுகவை கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன்ல உட்கார வைக்குது. டிஎம்கே ஒரு பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விடுறாங்க. அதிமுக பலவீனமா இருக்கு, அதிமுகவுக்கு உள்ள பெரிய குழப்பங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு போலி பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விடுறாங்க. அதிமுக ஒன்றும் பலவீனமா இல்ல, அங்க கட்சியோட லீடர்ஷிப்பும் உண்மையாவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஆனா இந்த தோற்றத்தை அவங்க ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அன்வர் ராஜா இங்க வராரு, மைத்ரேயன் வராரு, அப்புறம் செங்கோட்டையன் பிரச்சனை பண்றாரு, டெல்லிக்கு போறாங்க, அது இது ஏகப்பட்ட தியரிஸை கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க. லாஸ்ட் 6 மாசமா இதை மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க. சோ மக்கள் மனதுல திமுகவே அந்த எண்ணத்தை விதைக்கிறாங்க, அதிமுக வீக்கா இருக்கு அப்படின்ற எண்ணத்தை விதைக்கிறாங்க. இன்னொரு சைடுல விஜய்ன்ற ஒரு பிளேயர் உள்ள வராரு, அவரு திமுக எதிர்ப்பு பேசுறாரு, அதிமுக அரசியலையே பேசுறாரு. சோ அதிமுக பலவீனமா இருக்குன்னு அதிமுக வாக்காளர்கள் யோசிக்கிறாங்கன்னா வேற யாரை சூஸ் பண்ணுவாங்க? விஜயை சூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு. அதான் கேக்குறேன். அதிமுக பண்ற வேலையை விஜய் நல்லா பண்றாரு அப்படின்ற மாதிரி பாப்பாங்க. சோ அதுதான் அவங்க ஏம். ஆனா என்டிகேவை பொறுத்தளவுல அந்த லாஜிக் என்டிகேவுக்கு அப்ளை ஆகாது. ஏன்னா என்டிகேவுக்கு ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் இருக்காங்க. என்டிகேவை பொறுத்தளவுல லீடர்ஷிப் வீக்கா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா என்டிகேவுக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. இப்ப 8% ஓட் இருக்கு. ஆனா 8% ஓட்னா 30 to 40 lakh ஓட்டர்ஸ் இல்லையா, பெரிய நம்பர் அது.
இவங்க எல்லாருமே சித்தாந்த தெளிவோட கொள்கை பிடிப்போட இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. கொஞ்சம் பேர் பொலிட்டிக்கலி ஆக்டிவா இருப்பாங்க. எப்பவுமே 40 லட்சம் பேர் ஓட் போடுறாங்கன்னா பொலிட்டிக்கல் அவேர்னஸ் கிளாரிட்டின்றது ஒரு 5 லட்சம் பேருக்கு இருக்கும். கண்டிப்பா தொண்டர்கள் ரொம்ப ஈடுபாடோடு இருக்கவங்களுக்கு இருக்கும். அதை தாண்டி ஜெனரல் பப்ளிக் பார்த்தோம்னா சீமான் நல்லா பேசுறாரு, தைரியமா பேசுறாரு, என்டிகே எல்லா பிரச்சனைக்கும் வராங்க, ஏதோ கொஞ்சம் மாசா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சில பேர் யோசிக்கலாம். அவங்க எல்லாம் ஓட் போடுவாங்க. இவர் இப்ப புதுசா வரும்போது மேபி என்டிகேவோட பாலிடிக்ஸை லைட்டா கையில் எடுக்கும் போது அவருக்கு லைட்டா கை கொடுக்கலாம், கொடுக்காமலும் போலாம், கொடுக்கலாம். பட் இவங்க ஏம் என்னன்னா நம்ம டார்கெட் பண்ணக்கூடிய ஓட்டு அங்க 8% இருக்கு. அதை எதுக்கு சும்மா விடுவானே, அதையும் லைட்டா ஆன்டி டிஎம்கே ஓட்டு வந்து 8% அங்க இருக்கு, உள்ள இருக்கு. அது நம்ம மார்க்கெட், அது ஏன் ஓட்டு அது. சோ அதை நான், அதாவது எனக்கு வர வாய்ப்பு இருக்க ஓட்டு அது. சோ அதை நம்ம குறி வச்சு சில விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறேன். அதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, கட்சியிலையும் பாத்தீங்கன்னா தமிழர் வெற்றி கழகம், திராவிடம் இல்ல தமிழர் வெற்றி கழகம், பேசுறதெல்லாம் திராவிடம் தான், ஆனா பேர்ல தமிழ் இருக்கு. சித்தாந்தம் அப்படின்னு ஒண்ணு முன்வைக்கிறாரு, தமிழ் தேசியமும் திராவிடமும் முன்வைக்கிறாரு. அதுவுமே ரொம்ப குழப்பமான ஒரு சித்தாந்தம் கிடையாது, பட் அப்படி முன் வைக்கிறார். பட் இது எல்லாமே அரசியல் தெளிவில்லாத யங்ஸ்டர்ஸ் மத்தியில அப்பீல் ஆகலாம். சோ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டு அவங்க முயற்சி பண்றாங்க, பாப்போம். அடுத்ததா அவருக்கு வந்து தொடர்ந்து வேல் வந்து பரிசா கொடுக்கப்படுது. இப்ப தமிழ்நாடு அரசியல் களத்துல பண்பாட்டு மீட்சி என்ற ஒரு விடயத்தை, ஒரு செயல் திட்டத்தை முன் வச்சு நகர ஆரம்பிச்சது நாம் தமிழர் கட்சி தான். தமிழர்கள் நாங்க இந்துக்கள் கிடையாது, நாங்கள் வந்து சைவர்கள், அதுலயும் வீர சைவர்கள், நாங்கள் வைணவர்கள், நாங்கள் இந்துக்கள் கிடையாது, எங்களுடைய முப்பாட்டன் தான் முருகன் அப்படின்னு சொல்லி ஒரு பண்பாட்டு மீட்சி அரசியலை முன்னெடுத்து வேலை வந்து ஒரு குறியீடா கொண்டு வந்தாங்க. கடந்த 2 சுற்றுப்பயணமா விஜய் அவர்களுக்கு வேல் வந்து பரிசா கொடுக்கப்படுது. சோ நாம் தமிழர் கட்சியோட அந்த பண்பாட்டு மீட்சியையும் அவர் கையில எடுக்க பாக்குறாரா என்ற ஒரு கேள்வியும் வருது. அதே நேரத்துல இவருடைய அந்த செக்யூலர் சோசியல் ஜஸ்டிஸ், மத சார்பற்ற சமூக நீதி என்ற அரசியலை மீறி செயல்படுற மாதிரியும் இருக்கு. தன்னுடைய மேல இருக்கிற அந்த கிறிஸ்டியன் என்கின்ற அடையாளத்தையும் அழிக்க பாக்குறாரா? ஒரே கல்லுல 3 மாங்காய் அடிக்கிற மாதிரி ஒரே வேலை வச்சு 3 மாங்காய அடிக்க பாக்குறாரா? அந்த வேல் மேட்டரை பொறுத்தளவுல என்டிகே கையில் எடுத்ததுக்கு அப்புறம் பிஜேபி அதை கையில் எடுக்கிறாங்க. ஐயா ஸ்டாலினும் கையில் எடுத்தாரு. ஆமா, அதுக்கப்புறம் இப்ப விஜயும் அதை கையில் எடுக்கிறார். சோ அது ஒரு கல்ச்சரல் ஐடென்டிட்டி மாதிரி மாறுது, மக்கள் மத்தியில அது எடுபடுது அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. சோ கையில் எடுக்கிறாங்க. ஆனா முக்கியமா நான் எப்படி பாக்குறேன்னா, இப்ப விஜய் அவர்கள் நான் சொன்னது மாதிரி திமுகவுக்கு சாதகமா செயல்படுறாரு. திமுக எதிர்ப்பை பேசி திமுக எதிர்ப்பு வாக்குகளை அவரு உடைக்கிறார். அந்த வேலையை அவரு பண்றார். இப்ப இதனால பாதிப்பு யாருக்கு? பாஜக, அதிமுக, அப்புறம் என்டிகேவுக்கும் கொஞ்சம் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ பாதிக்கப்படுறவங்க நினைச்சாங்கன்னா விஜய கொஞ்சம் லைட்டா ரீமாடிஃபை பண்ணி திமுகவுக்கு எதிராகவும் திருப்பலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் அவர்கள் ஒரு கிறிஸ்தவர், கிறிஸ்தவர்களுக்கு இங்க லீடர்ஸே இல்ல, கிறிஸ்தவர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க. இஸ்லாமிய தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, இஸ்லாமிய கட்சிகள் நிறைய இருக்கு, ஹிந்துஸுக்கு நிறைய கட்சிகள் இருக்கு, மதம் சார்ந்த அமைப்புகள் இருக்கு, கிறிஸ்டியன்ஸுக்கு எந்த கட்சியுமே இல்லைங்க அப்படின்ற மாதிரி விஜய் ஒரு கிறிஸ்டியன் லீடர், கிறிஸ்டியன்ஸுக்கு இப்போ ஒரு லீடர் கிடைச்சிட்டாருன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணலாம். அதுக்கான முயற்சிகள் போறதாவும் எனக்கு செய்திகள் எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அப்படி நீங்க விஜய் ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா விஜய் என்ன பண்ணுவாரு? ஒண்ணு மெயின் ஸ்ட்ரீம் ஓட்ஸை உடைக்க மாட்டார், ஒண்ணு இல்லையா, ஜென்ரல் ஓட்ஸை உடைக்க மாட்டார், ஒண்ணு. ஏன்னா ஒரு மதம் சார்ந்து பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா ஜென்ரல் ஓட்ஸ் போக. ரெண்டாவது டிஎம்கே ஓட்ஸ் உடஞ்சிரும், டிஎம்கே கிட்ட கிறிஸ்டியன் ஓட்ஸ் இருக்கு. சோ இப்ப விஜயால பாதிக்கப்படுறவங்க இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை கூட கையில எடுக்கலாம். சோ விஜயோட டீம் அதுல ரொம்ப கவனமா இருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, விஜயை பத்தி பேசும்போது ஒரு யூடியூப் சேனல்ல ஜோசப் விஜய்னு யாரோ ஒருத்தவங்க கொஞ்சம் கேஷுவலா பேசிட்டாங்க போல. உடனே ஜோசப்ன்ற வார்த்தையை கட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி போன் பண்ணி சொன்னாங்க அவர் டீம்ல இருந்து. அந்த அளவுக்கு கவனமா இருக்காங்க. அவங்கள பொறுத்தளவுல விஜய் ஒரு மாஸ் லீடர், எல்லாத்துக்குமான லீடர் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண முயற்சி பண்றாங்க. சோ அதுக்கும் வேல் அப்படின்ற அந்த அடையாளத்தை கையில் எடுக்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எதிரிகள் அவரை ஒரு கிறிஸ்டியன் இண்டிவிஜுவல்ன்ற மாதிரி சுருக்க முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா அவரை கிறிஸ்டியன் நீங்க சுருக்கிட்டீங்கன்னா ஜென்ரல் ஓட்ஸை உடைக்க மாட்டார். ரெண்டாவது கிறிஸ்டியன் ஓட்ஸ் வந்து டிஎம்கே கிட்ட இருக்கு, அங்க இருந்து உடைச்சிடலாம். சோ அந்த மாதிரியான ஒரு கேம்பெயினை முறியடிக்கிறதுக்கு வேல் வந்து ஒரு நல்ல ஆயுதம் தான். ஏன்னா கிறிஸ்டியன்ஸ் போய் டெஃபினட்டா அதை பார்த்தாங்கன்னா பெருசா ஏத்துக்க மாட்டாங்க.
அப்புறம் மற்றவங்களோட நீங்க ஜென்ரலா கனெக்ட் ஆயிடலாம். சோ அந்த வகையில அதை உடைக்கிறதுக்கான முயற்சியும் விஜய் எடுக்கிறாருன்னு பாக்குறேன். இப்ப அடுத்ததா இன்னொரு அரசல் புரசலான செய்தி ஒண்ணு வந்துச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அது என்ன அப்படின்னா, அக்கா காளியம்மாள் அவர்கள் இன்றைக்கு விஜய் அவர்கள் நாகப்பட்டினத்திற்கு சுற்றுப்பயணத்திற்கு வரும்போது அவருடைய முன்னிலையிலேயே அவருடைய கட்சியில இணைய போறதா தகவல்கள் வந்திருக்கு. உறுதிப்படுத்தப்பட்டது கிடையாது, ஆனா அப்படி ஒரு தகவல் வந்திருக்கு. ரொம்ப நாட்களாகவே அப்படி ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. மறுபடியும் என்னுடைய கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியை டேமேஜ் பண்றதுக்கான வேலையை தொடங்கிட்டாரா அப்படின்னு தோணுது. ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சியோட அரசியலை கையில எடுக்கிறாரு, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய முக்கியமான ஆட்களை தன்னுடைய கட்சிக்குள்ள இணைக்கிற வேலையையும் செய்ய தொடங்கிட்டாரா அப்படின்னு கேட்கிறேன். ஒண்ணு மகிழ்னு உங்களுக்கே என்னை பத்தி தெரியும். எனக்கு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, பெரிய நெட்வொர்க்கும் கிடையாது, சோர்ஸும் கிடையாது. ஸோ அதனால இன்டர்னலா பேக்ரவுண்ட்ல என்ன பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்குன்ற இன்ஃபோலாம் எனக்கு பெருசா கிடையாது. ஸோ காளியம்மாளை சுத்தி என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்றது தெரியாது. சில நேரங்கள் பார்க்கும்போது என்னை பத்தியே எனக்கே தெரியாத விஷயங்கள்லாம் சில நேரங்கள்ல வரதும் பாக்குறேன். ஸோ அந்த வகையில நம்மளை பத்தின விஷயமே நம்ம கண்ட்ரோல்ல இல்ல, அவங்கள பத்தின விஷயங்கள் பெருசா நமக்கு தெரியல. ஆனா நான் எதை பத்தி பேசலான்னு யோசிக்கிறேன்னா, காளியம்மாள் மாதிரியான ஒரு லீடருக்கு டிவிக்கே நல்ல கட்சியா இருக்கு. ஸோ அவங்க உள்ள போவாங்களா போக மாட்டாங்களான்றதெல்லாம் அவங்க முடிவு பண்ணட்டும், ஓப்பனா சொல்லட்டும், அப்ப நம்ம பாத்துக்கலாம். ஆனா காளியம்மாளுக்கு டிவிக்கே நல்ல லீடர் கிடையாது. ஏன்னா காளியம்மாள் ஒரு லீடர். ஏன் அப்படி சொல்றீங்க? அதான் இப்ப சொன்னேன், காளியம்மாள் அவர்கள் ஒரு லீடர். டிவிக்கே அப்ப ஒரு பார்ட்டியா இருக்கணும். ஒரு ஒழுங்கான பார்ட்டியில தான் ஒரு லீடருக்கான தேவை இருக்கும். இப்ப நீ யோசிச்சு பாருங்க, காளியம்மாள் ஒரு இண்டிவிஜுவல் இருக்காங்க, அவங்களுக்கு என்டிகேல ஏதோ சில சங்கடங்கள் இருக்கு, வெளில வந்துட்டாங்க, வெளில இருக்காங்க, தனியா இருக்காங்க. அவங்க லீடர்னு அவங்க தங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன அவங்கள சுத்தி ஒரு சின்ன ஒரு கூட்டம் இருக்கு, ஒரு பேஸ் இருக்கு, நல்ல கரிஸ்மேட்டிக்கான ஸ்பீக்கர். டிவிகே மாதிரியான ஒரு பார்ட்டி நிஜமாவே நம்ம கட்சியை வளர்க்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க சும்மா விட மாட்டாங்க. போய் பேசி 2வது நாளே உள்ள கூப்பிட்டு கொண்டு வந்திருக்கணும். ஆனா இவங்க இன்னைக்கு வரைக்கும் உள்ள அகாமடேட் பண்ணல. சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, அவங்கள பொறுத்தளவுல அந்த சைடு போறதுக்கான விருப்பம் இருக்கு, பட் டிவிகே சைட்ல ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இவங்களுக்கு ஒரு லீடர் உள்ள வரதுல விருப்பம் இல்ல. அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த கட்சியை ரன் பண்றது லீடர்ஸ் கிடையாது, ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள். நிறைய அந்த பேர்லாம் சொல்ல விரும்பல, நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள்லாம் இருக்காங்க. அவங்க அந்த லேப்டாப்லாம் வச்சுக்கிட்டு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டுக்கிட்டு, நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் கணக்கெல்லாம் சொன்னேன்ல, இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் எல்லாம் போட்டு தான் கேம் ஆடுவாங்க. அவங்க மக்கள் சார்ந்து அரசியல் பண்ணக்கூடிய ஆட்கள் கிடையாது. அவங்க ஒரு கட்சியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான கோல்மால் பண்ணலாம்னு யோசிப்பாங்க. இந்த ஓட்டை இப்படி உடைக்கலாம், இந்த மக்களை எப்படி டைவர்ட் பண்ணலாம், இந்த மாதிரிதான் யோசிப்பாங்க. காளியம்மாள் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்ல, காளியம்மாள் லீடர். ஒரு லீடரை பார்த்து ஸ்ட்ராட்டஜிஸ்டுகளுக்கு கண்டிப்பா பயம் இருக்கும். இப்ப நாளைக்கே காளியம்மாள் டிவிகே வராங்கன்னு வச்சுப்போம், வந்து நல்ல ஆக்ரோஷமா பேசுறாங்க, பேசி ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டுறாங்கன்னு வச்சுப்போம். திரட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டிவிகேல லீடர்ஸ்னு யாருமே கிடையாது, பேச்சாளர்கள் தான் இருக்காங்க. சோ கிரவுண்ட்ல காளியம்மாள் மாதிரியான ஒரு ஆள் நல்லா பவர்ஃபுல்லா பேசுறாங்கன்னா சோசியல் மீடியால அவங்க பயங்கர ஹைப்பா இருப்பாங்க, பயங்கரமா அவங்க ஹைப் பண்ணப்படுவாங்க. இதெல்லாம் நடக்கும். விஜயும் அதை நோட்டீஸ் பண்ணுவார். சோ காளியம்மாளை இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டுகளால டீல் பண்ண முடியாது. சோ அதனால காளியம்மாளை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. இது காளியம்மாளுக்கும் நல்லது. ஏன்னா இப்ப என்டிகேல ஏன் காளியம்மாள் குரோ ஆனாங்க, என்டிகேவுக்கு ஏன் காளியம்மாளோட தேவை இருக்கு? சோ என்டிகே ஒரு யங்கான பார்ட்டி, வளரணுன்ற வேகம் அந்த கட்சிக்கு இருக்கு. சோ யாருக்கெல்லாம் திறமை இருக்கோ எல்லாரையும் ஐடென்டிஃபை பண்றாங்க. நம்ம கட்சியை வளர்க்கணும்னா யங்ஸ்டர்ஸ் தேவை, துடிப்போட இருக்க ஆட்கள் தேவை. சோ அவங்களை உள்ள கொண்டு வராங்க, கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களை ட்ரெயின் பண்றாங்க, அவங்களுக்கு வாய்ப்பை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் காளியம்மாள் அவர்கள் ஒரு நல்ல லீடரா எமர்ஜ் ஆகுறாங்க. சோ இந்த ஸ்பேஸ் அங்க இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு மோட்டிவ் டிவிகே இருக்கணும். டிவிகே இது வரைக்கும் ஒரு லீடரை ப்ரொடியூஸ் பண்ணல, பேச்சாளர்கள் சில பேரை உருவாக்கி இருக்காங்க. அது காரணம் என்னன்னா, இந்த மாதிரியான யங்ஸ்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும், கட்சியை வளர்க்கணும் அப்படின்ற தேவைலாம் இல்லை. முக்கியமா காளியம்மாள் என்டிகேல உருவாகுறாங்கன்னா இஷ்யூஸை முதல்ல என்டிகே கையில் எடுக்கணும். என்டிகே ஒவ்வொரு இஷ்யூவா கையில் எடுக்கும் போது காளியம்மாள்ன்ற லீடரை ஐடென்டிஃபை பண்றாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் இஷ்யூ பேஸ்டா நிறைய விஷயங்களை கையில் எடுக்கிறாங்க, இஷ்யூஸை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க, போராட்டம் நடத்துறாங்க, ஆர்கனைஸ் பண்றாங்க, மக்களை திரட்டுறாங்க. அப்ப அவங்களுக்கு அடையாளம் கிடைக்குது. அப்ப அரசியலே பேசாத ஒரு கட்சி அங்க இருக்கு, டிவிகேன்ற ஒரு கட்சி இருக்கு, களத்துக்கே வராத ஒரு கட்சி, போராட்டம் பண்ணாத ஒரு கட்சி. இப்படிப்பட்ட ஒரு கட்சியில ஒரு லீடருக்கு என்ன வேலை இருக்கு? அங்க நீங்க உங்க ஸ்கோரே பண்ண முடியாது, உங்களோட டேலண்டே காட்ட முடியாது. இப்ப விஜய் நீட்டுக்கு எதிராக நம்ம ஒரு பெரிய போராட்டம் பண்ணணும், எல்லாம் மொபிலைஸ் பண்ணுங்க,
களத்துல நம்ம இறங்குவோம் அப்படின்னு சொன்னா காளியம்மாளுக்கு இங்க வேலை இருக்கும். அவங்க ரைட் நம்ம எல்லாத்தையும் சேர்ப்போம். இப்ப மீனவர் பிரச்சனையை பத்தி பேசுறாரு. ஆமா, அப்படி லைட்டா பேசிட்டு போகாம என்னென்ன பிரச்சனை இருக்கு அந்த மக்களை நம்ம சேர்ப்போம், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு காணுவோம், களத்துல இறங்கி நம்ம மொபிலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு இறங்கிட்டாருன்னா அப்ப காளியம்மாளுக்கு இங்க வேலை இருக்கும். இங்க விஜயும் ஆக்டிவா பொலிட்டிக்ஸ் பண்ண மாட்டேங்கிறாரு, தீபாவும் பேச மாட்டேங்கிறாரு. கட்சிக்கும் அதுக்கான மெக்கானிசமே இல்லை, கட்சிக்கு பார்ட்டி ஸ்ட்ரக்சரே இல்லை. சும்மா நீங்க பாட்டுக்கு மேம்போக்கா அப்பாயின்மெண்ட் வச்சிருக்கீங்க லீடர்ஸ் எல்லாம், அதை தாண்டி உங்களுக்கு பெருசா எதுவும் இல்லை. சோ காளியம்மாளுக்கு டிவிக்கே நல்ல ஒரு ஃபிட்டா இருக்காது. இனிஷியலா அவங்களுக்கு ஒரு ஹைப் கிடைக்கும், பெரிய ஒரு பேசு பொருளா இருப்பாங்க, அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆகும். ஏன்னா இன்டர்வியூல மட்டும் நல்லா பேசக்கூடிய ஆளுங்க, அதெல்லாம் கிடைக்கும். ஆனா ஒரு லீடரா அவங்க செயல்படுறதுக்கான ஸ்பேஸ் அந்த கட்சியில இல்ல இருக்காது. அந்த கட்சியில எந்த லீடருக்கும் ஸ்பேஸ் கிடையாது. அதனாலதான் எந்த லீடரும் அந்த கட்சி ப்ரொடியூஸ் பண்ணல. 2 வருஷமா இருக்கு. ஒரு நல்ல லீடர் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்களா? இல்ல. எந்த லீடர் இது வரைக்கும் விஜயை தாண்டி புசி ஆனந்த், அதை தாண்டி 1-2 பேர் இவ்வளவு. நான் பார்த்தது என்னன்னா, அவங்க நினைச்சாங்கன்னா நல்ல திறமையான ஆட்களை டிவிக்குள்ள கொண்டு வர முடியும். ஆனா அதுல கூட ரொம்ப ஸ்பெசிபிக்கா நம்மள மீறி போயிடாம இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் தான் அவங்க உள்ள அளவு தாண்டி அறிவு இருக்கிற யாருமே இங்க வர வேணாம். ரொம்ப சாதாரணமா இருக்கக்கூடிய பேச்சாளர்களை தான் அவங்க என்கரேஜ் பண்ணி உள்ள அபிஷியலா கொண்டு வராங்க. நம்மள மீறி யாராவது போயிருவாங்கன்ற டவுட் இருந்ததுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்கள உள்ள விட மாட்டேங்கிறாங்க. எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. டிவிக்கல்ல அவங்க டிவிக்கு சப்போர்ட் பண்ணிலாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்களோட விருப்பம் என்னன்னா, நமக்கு அங்க மேபி ஒரு ஸ்பேஸ் இருக்கு, புது கட்சி நம்மளும் அலோவ் பண்ணா உள்ள போலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் யோசிக்கிறாங்க. பட் அவங்க அந்த வாய்ப்பை கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியா இல்லை. அப்ப இன்னொன்னு, இப்ப டிவிக்கு கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இப்ப நியூஸ் பார்த்திருப்பீங்க, டிவிக்கு நிர்வாகி ஒருத்தர் செயினை திருடிட்டாருன்னு ஒண்ணு. ஆமா. அப்புறம் இன்னொரு பெண் நிர்வாகி ஏதோ ஒரு இல்ல அது கூட ஃபேக்னு சொல்றாங்க, ஆனா செயின் திருடினது உண்மை. ஓகே, இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் வருது. இதெல்லாம் ஏன் வருதுன்னா, திமுக கூட இப்படி வராது. திமுகவை பொறுத்தளவுல ஊழல்வாதிகளா இருப்பாங்க, அது அந்த பொசிஷனுக்கு தேவை. கண்டிப்பா திமுகவா இருக்கலாம், மற்ற கட்சிகளா இருக்கலாம், அவங்களுக்கு தேவையின் அடிப்படையில தெரிஞ்சுதான் அவங்களை உள்ள விடுறாங்க. ரைட், இவன் இந்த வேலையை கரெக்டா பண்ணுவான்னு உள்ள விடுறாங்க. ஆனா நீங்க தெரியாம மோசமா உள்ள விடுறீங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, கட்சி பொலிட்டிக்கல் ஆக்ஷன்ல ஈடுபடும் போதுதான் நீங்க அரசியல் ரீதியா களத்துல வேலை பார்ப்பீங்க. ஒரு 100 பேரை நீங்க மொபிலைஸ் பண்ணும்போதுதான் இதுல தலைவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப நீட்டுக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். அப்ப சென்னையில கோடம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய டிவி காரங்களாம் மொபிலைஸ் ஆகிறாங்க. அப்பதான் தலைவன் உருவாகும். கண்டிப்பா அங்க ஒரு 200 யங்ஸ்டர்ஸ் சேருவாங்க. அதுல ஒருத்தன் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணுவான். அப்ப தலைமைக்கு மேல இருக்கவங்க தெரியும், ரைட், இவன் நல்லா துடிப்பா செயல்படுறான், 200 பேரை கரெக்டா லீட் பண்ணி கொண்டு வந்துட்டான், அப்ப அவனுக்கு அங்க ஒரு பொறுப்பு கொடுப்போம் அப்படின்னு கொடுப்பான். அப்ப நல்ல லீடர்ஸ் ஃபார்ம் ஆவாங்க. ஆனா நீங்க அப்படி பண்ணல. இப்ப இங்கி பிங்கி பாங்கி போட்டு தான் லீடர்ஸை சூஸ் பண்றீங்க. உங்க கையில மெக்கானிசம் கிடையாது. ரசிகர் மன்றத்துல யாரெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாங்களோ அவங்களெல்லாம் நீங்க லீடர்ஸா, பொலிட்டிக்கல் லீடர்ஸா நீங்க அப்பாயிண்ட் பண்றீங்க. இன்னொரு நியூஸ் பாக்குறேன், ஒரு நிர்வாகி இன்னொரு நிர்வாகியை கொல்றதுக்கு ரெடி ஆயிட்டாராம், அப்படி ஒரு நியூஸ் பாக்குறேன். இந்த மாதிரியான சர்க்கஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒழுங்கான பார்ட்டியில இருக்காது. இங்க இந்த பிரச்சனை வர்றதுக்கான காரணம் என்னன்னா, அந்த பார்ட்டிக்கு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லை. பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இல்லைன்னா நல்ல தலைவர்களை ஐடென்டிஃபை பண்ண முடியாது, நல்ல நிர்வாகிகளை நீங்க அப்பாயிண்ட் பண்ண முடியாது. பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இருந்ததுன்னா எல்லாரும் ஆக்டிவா இருப்பாங்க. ஆக்டிவா இருக்கும்போது யாரு நல்லா செயல்படுறாங்க, யாரு நல்லா லீட் பண்றாங்க, கரெக்டான ஆள் யாருன்றது ஐடென்டிஃபை பண்ணிடலாம். கரெக்டான ஆட்களை தூக்கி கர்நாடகத்துல உட்கார வச்சிடலாம். ஆனா இவங்களுக்கு ஆக்டிவிட்டியே இல்லைன்ற போது அப்ப கட்சி என்ன பண்ணும்? ரைட்டு, ஒரு 10 பேர் இருக்கு, அதுல ஒன்ன சூஸ் பண்ணுவோம். இல்லாட்டி கீழே இருக்கவங்க புசி ஆனதா சொல்லுவாரு, இவர் நல்லவர்னு புசி சொல்லுவாரு. சொன்னா சரி அப்ப இவரை பண்ணிடுவோம்னு பண்றாங்க. பண்ணும்போது இப்ப உங்களுக்கு நல்லவரா கெட்டவரான்னு தெரியாது. அவங்க பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட குடைச்சலை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த நிர்வாகி கையில எந்த பவரும் இல்லாத மாதிரி பண்ணிடுவீங்க. அப்ப அந்த பார்ட்டி ஸ்ட்ரக்சருக்கு எந்த வேல்யூமே இருக்காது. விஜய சார்ந்து மட்டுமே அந்த கட்சி இருக்கு. இந்த மாதிரியான ஒரு கட்சி அக்கா காளியம்மாவிற்கு செட் ஆகாது அப்படிங்கிறீங்க. இன்றைய விஜயோட சுற்றுப்பயணத்துல நான் முக்கியமா கவனிச்சது என்ன அப்படின்னா, நீங்க கூட பாத்தீங்க, முன்ன சுற்றுப்பயணத்துல வந்த அளவிற்கு கூட்டம் இங்க வரவே இல்லை. என்ன காரணமா இருக்கும்? அதுக்குள்ள விஜய் சலிச்சு போயிட்டாரு நம்முடைய மக்களுக்கு. என்ன காரணம்னா, இப்ப எனக்கு ஒரு விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் எப்பவுமே பொலிட்டிக்கலா காலேஜ் படிக்கும் போது நிறைய பேர்கிட்ட பேசுறது எனக்கு பிடிக்கும். கம்யூனிஸ்டுகளோட பேசுவேன், RSS காரங்களோட பேசுவேன். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கருத்துக்களை முன்வைப்பாங்க. நான் டிஸ்கஸ் பண்றது எனக்கு பிடிக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகும்னா, பெரியாரிஸ்டுகளோட பேசுறதுலாம் எனக்கு கொஞ்சம் சலிப்பு ஏற்பட ஆரம்பிக்குது. அதே மாதிரி சில கம்யூனிஸ்டுகளோட பேசுறதும் எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. அதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க என்ன பேசுவாங்கன்றத அவங்க கூட பேசுறதுக்கு முன்னாடியே நான் கணிச்சிருவேன்.
சோ இவங்க வாயில இருந்து இதுதான் வரும். அதுல ஒரு ஃப்ரெஷ்னஸுமே இல்ல. ஆமா, எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா இதை தான் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால அடுத்து என்ன பேச போறாங்கன்றத முன்கூட்டியே கணிச்சிடுறீங்க. அவங்கள பொறுத்தளவுல அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இல்ல. அவங்க பெரியாரிஸ்ட்னா இதெல்லாம் தான் பேசணும், ஒரு டிபிக்கல் கம்யூனிஸ்ட்னா இதெல்லாம் தான் பேசணும் அப்படின்னு இருக்கும். அதை திரும்ப திரும்ப உடஞ்சு பண்ண டேப் ரெக்கார்டர் மாதிரி பேசிட்டே இருப்பாங்க. எனக்கு அதுல ஒரு ஃப்ரெஷ்னஸுமே இருக்காது. ஸோ அதனால அந்த மாதிரியான நபர்களோட பெருசா நான் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். எப்பவும் நம்ம ஒருத்தரோட டிஸ்கஸ் பண்ணோம்னா அந்த நபருக்கு ஒரு தனித்துவம் இருக்கணும். அந்த சித்தாந்தம் அதெல்லாம் தாண்டி அவருக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கணும். அப்பதான் நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். ரைட், இவன் ஒரு புதுரா இருக்கான், ஏதோ ஒன்று வித்தியாசமா வந்துகிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு ஃப்ரெஷ்னஸ் அப்பதான் இருக்கும். ஏன்னா இவர் பர்டன் ரசல் ரைட்டர் இருக்காங்க, ஃபேமஸ் ரைட்டர். அவர் ஒரு தடவை லெனினை வந்து மீட் பண்றாரு. ரஷ்யன் ரெவல்யூஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் லெனினை போய் மீட் பண்றாரு. லெனின் இப்ப பீக்ல இருக்காரு. ஏன்னா உலகத்துக்கே ஒரு முன்னோடியா இருக்காரு, ரெவல்யூஷனை வெற்றிகரமா பண்ணிட்டாரு. ரசல் என்ன சொல்றாரு, லெனினை பாக்குறதுக்காக நான் பயங்கர ஆர்வமா இருந்தேன். ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் பண்ணியிருக்காரு, மிகப்பெரிய எக்ஸ்ட்ராடினரி மனிதரா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் பார்க்க ரொம்ப ஆசைப்பட்டு போனேன். ஆனா பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு டிசப்பாயின்மெண்ட் எனக்கு இருந்தது. அதுக்கு காரணம் என்னன்னா, லெனின் கிட்ட அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் இல்ல. அவர் என்ன நினைச்சாருன்னா, உலகத்துல இருக்க எல்லா பிரச்சனைக்குமே மார்க்சிசம்ல தான் தீர்வு இருக்குன்னு நினைச்சாரு. சோ மார்க்சிசமை தாண்டி அவர் யோசிக்க மாட்டேங்கிறாரு. எதை பேசினாலும் மார்க்சிசமோட கனெக்ட் பண்ணிடுறாரு அவரு. சோ அதை விட்டு அவர் வெளியே வர மாட்டேங்கிறாரு. லெனின் அப்படின்ற அந்த இண்டிவிஜுவாலிட்டி அவருக்கு இல்ல அப்படின்ற ஒரு ஃபீலிங் அவரு எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்பாரு. அஃப்கோர்ஸ் லெனின் பெரிய ரெவல்யூஷனரி, பட் இண்டிவிஜுவல் அந்த சாம் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு வட்டத்துக்குள்ளேயே சிக்கிட்டாரு. அதை தாண்டி அவர் போக மாட்டேங்கிறாரு. சோ தட் மேக்ஸ் ஹிம் அன்இன்ட்ரெஸ்டிங் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து அவரு பேசியிருப்பார். சோ அது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா நான் பாக்குறேன். ஸோ இங்கேயும் அந்த ஒரு சிக்கல் இருக்கு. ஒவ்வொரு மீட்டிங்கும் பார்த்தோம்னா ஹைப் கம்மி ஆகிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல பெரிய ஹைப் இருக்கு. அவர் பேசுறதுக்கு முன்னாடி நிறைய பொலிட்டிக்கல் டிபேட் ஸ்டார்ட் ஆகுது. பேசினதுக்கு அப்புறமும் பார்த்தோம்னா ரைட்டு தமிழ் தேசியமும் திராவிடமும் சொல்றாரு, அப்புறம் கொள்கை எதிரி சித்தாந்த எதிரின்னு பேசுறாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறாங்க. செகண்ட் மீட்டிங்லயே ஹைப் எல்லாம் போயிருச்சு. ஏன்னா சித்தாந்தம் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, எதிரி யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அதை தாண்டி அவருக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அதை தாண்டி என்ன பேசுறாரு, சும்மா 4-5 புது இஷ்யூ அவரு இப்ப வரிசையா பட்டியலிடுற மாதிரி அங்கேயும் பட்டியலிடுறாரு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைமா ரோட் ஷோ பண்றாரு. ரோட் ஷோல என்ன பண்றாரு, ஃப்ரெஷ்ஷா ஒரு 4-5 இஷ்யூ எடுத்து பேசுறாரு. சம்பந்தமே இல்லாம ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ஷனே இல்லாத 4-5 இஷ்யூ எடுத்து வரிசையா அடுக்கிறார். ஒரு சைட்ல கச்சத்தீவுன்றது, இன்னொரு சைட்ல லோக்கல் இஷ்யூ ஒண்ணு கையில் எடுக்கிறது, கனெக்ட் ஆகாத இஷ்யூஸ் அப்படி அப்படியே பிச்சு போடுறாரு. இன்னைக்கும் அதே தான் பண்றாரு. ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் இப்ப நமக்கு புரிஞ்சிருச்சு. விஜய் கிட்ட என்ன எதிர்பார்க்கலாம், விஜய் ரோட் ஷோக்கு வந்தா என்ன நடக்கும் அப்படின்றது. இப்ப அவரோட ஃபேன்ஸை பொறுத்தளவுல அவரை பார்த்தா போதும். ஆனா ஜெனரல் பப்ளிக் அப்படி கிடையாது. எனக்கு ஏதாவது ஃப்ரெஷ்ஷா வேணும். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, ஒரு ஹைப் இருந்தது, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. எனக்கு தெரியாத, என்னால சிந்திக்க முடியாத ஒரு புது விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் வந்து ஆர்வமா பாக்குறேன். ஆனா செகண்ட் டைமே நான் ஓரளவுக்கு அனுப்பிச்சிடுறேன். அரசியலா பெருசா எதுவும் வரப்போறது இல்லைன்னு. தேர்ட் டைம் இன்னும் எனக்கு அந்த பழகி போய் கரெக்டா சொன்னீங்க. நேத்து இன்னும் பழகிருச்சு. கரெக்ட். நேத்து வந்து நானும் வருணும் பேசிக்கிட்டு இருந்தோம். நாளைக்கு அவரு இதைத்தான் பேசுவாரு அப்படின்னு ஒரு சில விஷயத்த நாங்க கணிச்சு வச்சிருந்தோம். அதே தான் பேசுறாரு. நாளைக்கு எப்படியும் நாகப்பட்டினம் போவாரு, அந்த தொகுதியில இருக்கிற பிரச்சனையெல்லாம் லிஸ்ட் பண்ணி பேசிட்டு அதுக்கு எந்த சொல்யூஷனும் சொல்லாம போயிருவாரு அப்படின்னு பேசணும். எக்ஸாக்டா அதே தான் நடந்துச்சு. மக்களும் வந்து இதை கணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க போல முன்கூட்டியே. சோ இப்ப விஜயை பொறுத்தளவுல நமக்கு ஒண்ணு தெரியும், அவரால் டீப்பா பேச முடியாது. இப்ப மீனவர்களோட பிரச்சனையை எடுத்து ஆழமா 20 மினிட்ஸ் அவரால் பேச முடியாது. நல்ல தலைவர்களா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இஷ்யூ எடுத்து 1.5 மணி நேரம் பேசுவாங்க அவங்க. கரெக்ட். விஜய்க்கு அந்த விஷயத்த பண்ண முடியாது. சோ இப்ப விஜய் என்ன பண்ணுவாரு, வரிசையா ஒரு 5-6 இஷ்யூவை பட்டியலிடுவாரு. காவிரி பிரச்சனை சரி செய்யணும், திமுக அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அடுத்தது மீனவர்கள் பிரச்சனை, நம்ம சகோதரர்கள் பாதிக்கப்படுறாங்க, சரி செய்யணும், அவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டு அது கடமைக்கு ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணி பேசுறாரு. அப்படி சொன்னா எந்த பிரச்சனையும் சரியா ஆகாது. இப்ப இவர் ஒன்னும் கடவுள் கிடையாது. இந்த ஹாரி பாட்டர்ல அப்படியே இந்த மந்திரக்கோள் எடுத்து மேஜிக் வாண்ட் வச்சு சரி செய்யணும் அப்படின்னு சரி எதுவும் சரியாகிறாரு. சரி செய்யணும்னா நீங்க களத்துல இறங்கணும், அந்த பிரச்சனைய மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகணும், போராடணும். போராடுறதுக்கு முன்னாடி அதை கருத்தியல் ரீதியா நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். என் பக்கம் நியாயம் இருக்குன்றது, அந்த நியாயத்தை மக்களுக்கு புரிய வைக்கணும். அப்புறம் அந்த நியாயத்தை ஏற்று மக்கள் களத்துக்கு வரணும். மக்களை நீங்க மொபிலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தை இன்னும் பெருசாக்கணும், அரசு மேல அழுத்தம் போடணும், காரியத்தை நடத்தி முடிக்கணும். இவ்வளவு வேலை இருக்கு. நீங்க பாட்டுக்கு ஒவ்வொரு ஊரா போய் ஒவ்வொரு கதையை சொல்லிட்டு போறது கிடையாது. இதை சரி செய்யணும், கச்சத்தீவை மீட்டணும், அப்படியே கச்சத்தீவை மீட்டணும்னு சொன்ன உடனே அப்படியே அங்கிருந்து இங்க வந்து உட்கார்ந்துருமா. ரெண்டாவது, கச்சத்தீவை மீட்கணும் அப்படின்னு சொல்றாரு ஒவ்வொரு கூட்டத்திலையும். ஆனா எந்த ஒரு இடத்துலயுமே அந்த கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்த காங்கிரஸ் கட்சியை பத்தி மட்டும் பேசவே மாட்டேங்கிறாரு.
அதோட மர்மம் மட்டும் புரியவே மாட்டேங்குது. அவர் ரொம்ப சிம்பிளா இருக்காருங்க. இதை நான் பெரிய இப்ப திமுக சில விஷயங்கள் பேசுறாங்கன்னா உள்ளுக்குள்ள நிறைய வேற டீப்பான பொலிட்டிக்ஸ்லாம் இருக்கும். இங்க அப்படிலாம் நான் எதுவுமே பார்க்கல. இவரு ஆன்டி டிஎம்கே மட்டும்தான் இவரோட பொலிட்டிக்ஸ். அதை தாண்டி ஆன்டி பிஜேபி லைட்டா ஏன் டச் பண்றாருன்னா, அதை செய்யலன்னா இவரை தூக்கி பிஜேபி உட்கார வச்சிருவாங்க. பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால தமிழ்நாட்டுல சர்வைவ் ஆகணும்னா நான் பிஜேபி இல்லடான்றதை நீங்க முதல்ல ப்ரூவ் பண்ணணும். அதான் அவர் பண்றாரு. கண்டிப்பா. ரெண்டாவது, அவரோட பொலிட்டிக்ஸ்ல ரொம்ப கிளியரா இருக்காரு. எனக்கு ஓட்டு வாங்கி தர போறது ஆன்டி டிஎம்கே பொலிட்டிக்ஸ் மட்டும்தான். அதனால அவரு வேற எந்த கட்சி பக்கமும் அவரு திரும்ப மாட்டார். அதிமுக அவர் அட்டாக் பண்றது கூட பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கலா அட்டாக் பண்ணல. அதிமுக வீக்கா இருக்கு, அங்க நிறைய குழப்பங்கள் இருக்குன்ற விஷயங்கள் தான் பேசுறாரு. அது பேசுறதுக்கான காரணம் என்னன்னா, திமுக எதிர்ப்பை பேசிக்கிட்டு திமுக எதிர்ப்பு அரசியலை செய்யக்கூடிய அதிமுக வீக்கா இருக்கு, சோ அதை நான் பெட்டரா பண்றேன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணதான் அதையும் பண்றாரு. சோ அவர் ரொம்ப கால்குலேட்டடா பண்றாரு. அவரு கால்குலேட்டடா பண்றாருன்றதை விட அந்த கார்பரேட் குரூப்ஸ் பேக்ல இருந்து பின்னாடி இருந்து ரொம்ப கவனமா அந்த விஷயத்த பண்றாங்க. சோ இந்த மாதிரி பொலிட்டிக்கலா ஒவ்வொரு நகர்வையும் எலெக்ஷன் சார்ந்து நகர்த்துறது இருக்குல்ல, இது ஒரு மாதிரி ஒரு கார்பரேட் செட்டப். இது மக்கள் சார்ந்த அரசியலே இல்ல. மக்கள் சார்ந்த அரசியல் வரும்போது இந்த மாதிரி இப்படி பண்ணா அந்த ஓட்டு வரும், அப்படி பண்ணா இந்த ஓட்டு வரும், ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மாதிரி முழுக்க முழுக்க வாக்குகளை மட்டுமே குறி வச்சு பேசிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி அரசியல் நீங்க வந்திருக்கதுமே எலெக்ஷனுக்கு தானே, கரெக்டா இப்பதானே வெளில வரீங்க. 2 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சோ இது முழுக்க முழுக்க வாக்குகளை மட்டுமே மையப்படுத்தி செய்யப்படக்கூடிய ஒரு அரசியல் தான். ரொம்ப மோசமான அரசியல் தான். நீங்க மக்கள் சார்ந்த அரசியல் பண்ணீங்கன்னா 2 வருஷமா களத்துல இருக்கீங்க. நீங்க கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. எவ்வளவு பிரச்சனை தமிழ்நாட்டு மக்களுக்கு, எல்லாத்தையும் கையில் எடுத்துருக்கணும். நீங்க கட்சி ஆரம்பிச்சது எதுக்கு? தமிழ்நாட்டுல பெரிய வெற்றிடம் இருக்கு. திமுக அதிமுக சரியில்லை. அப்ப நீங்க அவங்க செய்யாத வேலைகளை நீங்க செய்யணும். அப்ப நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதை கையில் எடுக்கிறதுக்கு ஆள் இல்ல. அதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனா நீங்க கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒண்ணுமே பண்ணல, அப்படியே கையை கட்டிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. ஒண்ணும் பண்ணாம அப்படியே உட்கார்ந்துருக்கீங்க. வாரத்துக்கு ஒரு நாள் வெளியில வரீங்க, சும்மா எல்லா விஷயத்தையும் மேம்போக்கா பேசிட்டு போறீங்க. அதுவும் எப்ப வரீங்க? எலெக்ஷனுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி வரீங்க. சோ உங்களுக்கு தேவை இருக்கு, மக்கள் தேவைக்காக நீங்க வரல, உங்க தேவைக்காக வரீங்க. எனக்கு மக்களை எவ்வளவு மலினமா மதிப்பிடுறாரு பாருங்க. 6 மாசம் வேலை செஞ்சா போதும், இந்த மக்கள் நம்மள ஓட்டு போட்டு சிஎம் ஆக்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாருன்னா, மக்கள் அந்த அளவிற்கு மட்டமா எடை போட்டு வச்சிருக்கிறாரா? அவருக்கு சிஎம் ஆகிற எய்ம்லாம் இல்ல. அவருக்கு திமுகவை ஜெயிக்க வைக்கணும். அவரு அதிமுக வாக்குகளை உடைக்கணும், திமுக எதிர்ப்பு வாக்குகளை உடைக்கணும். நீங்க சொன்ன மாதிரி திமுகவை ஜெயிக்க வைக்கணும். அத கமலஹாசன் வெற்றிகரமா பண்ணிட்டார். கமலஹாசன் அதை வெற்றிகரமா செஞ்சுட்டு சினிமாலையும் வெற்றிகரமா சக்சஸ்ஃபுல்லா ஓட்டிக்கிட்டு இருக்காரு வாழ்க்கையை. விக்ரம் படம் எல்லாம் கொடுத்துட்டாரு. சோ இது நம்ம விஜய்க்கு ஒரு மோட்டிவேஷன். ரைட், கமல் செய்த அதே விஷயத்த நம்மளும் செய்வோம். நாளைக்கு எலெக்ஷன்ல தோத்துட்டா கூட நம்ம மறுபடியும் நடிக்க போயிடலாம். 26ல கண்டெஸ்ட் பண்ணுவோம், ஒரு 10% 5% ஓட்டு வாங்குவோம். நம்ம எவ்வளவு ஓட்டு வாங்கினாலும் அது அதிமுகவுக்கு தான் பாதிப்பு. ஓட்ட உடைப்போம். உடச்சிட்டு அடுத்த 3 வருஷம் இருக்கு. அடுத்த எலெக்ஷனுக்கு ஒரு 2-3 படம் பண்ணலாம். 100% பண்ணுவாரு. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அவர் 3 வருஷம் சும்மா இருக்க மாட்டார். 100% படம் பண்ணுவார். அவர் பிரைமரிலி an ஆக்டர். அவரு இப்பவும் பாத்தீங்கன்னா ஒரு நாள் தான் வராரு, மீதி 6 நாள் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனா பொலிட்டிக்ஸ் பண்ணல, அவ்வளவுதான். கண்டிப்பா. சோ ஏதோ ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காரு. அப்புறம் 29 வரும்போது 26ல நீங்க ஒரு 10% ஓட்டு வாங்குறீங்கன்னா அதை வச்சு உங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். 29ல கமல்ஹாசனுக்கு அப்படிதானே இருந்தது. 19 வச்சு 21ல அவருக்கு ஒரு வேல்யூ இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் அரசியல் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க ஒரு லெவலை தாண்டி போக மாட்டீங்கன்னு மக்களுக்கு தெரிஞ்சிடும். இதுதான் உங்க லிமிட்னு புரிஞ்சிடும். அப்ப கீழே போக ஆரம்பிச்சிருங்க வேகமா. நடிகர்கள் இப்படிதான், பீக்கை டச் பண்ணதுக்கு அப்புறம் வேகமா சடன்னு இந்த பேக் ஆஃப் கார்ட்ஸ் மாதிரி நீங்க சரிய ஆரம்பிச்சிருவீங்க. அந்த பாயிண்ட் வரும்போது சைலண்டா கமல் மாதிரி அடுத்தது சினிமாக்குள்ள போயிட வேண்டியதான். இதுல இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அடுத்து விஜய் என்ன பேச போறாரு அப்படிங்கிறத மக்கள் முன்கூட்டியே கணிச்சிட்டாங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் விஜய பத்தி நாம என்ன பேச போறோம் அப்படிங்கிறதும் மக்களுக்கு நல்லாவே மனப்படம் ஆயிருச்சு. ஏன்னா விஜயும் ஒரே மாதிரியான அரசியலை தான் செய்யறாரு, நாமளும் அதே மாதிரியான விமர்சனங்களை மட்டும்தான் முன் வைக்கிறோம். விஜய் தயவு செஞ்சு ஏதாச்சும் புதுசா அரசியல் பண்ணுங்க, உங்களை பத்தி நாங்க புதுசா ஏதாச்சும் பேசணும், இல்லைன்னா எங்களுடைய உறவுகளுக்கு போர் அடிச்சிடும். நான் நம்ம சேனல் தமிழ் தடம்ல பேசும்போது நான் உங்ககிட்ட சொன்னேன், நெக்ஸ்ட் சாட்டர்டேல இருந்து நம்ம வேற விஷயங்கள் பேச ஆரம்பிச்சது நல்லது. ஏன்னா பெரிய வேல்யூ எதுவும் அவரு அடுத்து எந்த தொகுதிக்கு போறாரோ அந்த தொகுதியில இருக்கிற பிரச்சனையே பேசுவாரு. வழக்கம் போல டிஎம்கேவை கொஞ்சம் அட்டாக் பண்ணி பேசிட்டு போவாரு. ஆனா என்ன பொறுத்தளவு நான் பர்சனலா விஜய் அவர்களை பத்தி நிறைய பேசுறதுக்கான காரணம் என்னன்னா, எனக்கு தெரியும் இவங்க பல்ட்டி அடிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். எப்படி எலெக்ஷனுக்கு அப்புறம் கண்டிப்பா அடிப்பாங்கன்னு தெரியும், நானும் நம்புறேன். அந்த டைம்ல இதை விட இன்னும் அதிகமா நம்ம இத பேசணும். பேசும்போது அப்ப ஓரளவுக்கு மக்களுக்கு புரிதல் வரும். இப்ப நம்மள எதிர்க்கக்கூடியவங்களும்
அப்ப புரிஞ்சுக்குவாங்க. ரைட், ஏதோ கரெக்ட், நம்ம அப்பவே கரெக்டா தான் பேசியிருக்காங்க அப்படின்ற விஷயம் புரியும். ஏன்னா நமக்கு இப்ப கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா நம்ம இப்ப நம்ம வந்து கமலை பார்த்திருக்கிறோம். நம்ம கமல் பார்த்துருக்கோம், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நமக்கு ஆமா. மற்ற யங்ஸ்டர்ஸை விட. சோ அதனால அந்த வகையில ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாச்சு, அதை வெறித்தனமா ஸ்ட்ராங்கா எடுத்துடலான்றது ஐடியா. சோ மக்கள் வந்து பட்டுதான் புரிஞ்சுக்குவேன் அப்படின்னு Society இருக்கிறாங்க. அதனால அவங்க போக்கிலே விட்டுறதுதான் நல்லது. பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.